வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை மாலை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம கொண்டக்கடலை வெறும் கொண்டக்கடலை மட்டும் லைனாக கோத்துப்போம். நான் அதிலே கொஞ்சம் மணி வச்சு டிஃப்ரெண்ட்டாக கோக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வாங்க, இதுக்கு நான் 2 ஊசி எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த கொண்டக்கடலையை அதில் கோத்துக்கோங்க. கோத்துட்டு முனையில் நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இந்தமாரி கோத்துட்டு அதுக்கப்புறம் 2 கொண்டக்கடலை கொத்துக்கோங்க. பாருங்கள், 2 ஊசிலையும் தனித்தனியாக கொண்டக்கடலை கொத்துக்கலாம். ஊற வச்சு கொத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லாவே ஊறட்டும். பாருங்கள், இந்தமாரி கோத்து முடித்ததுக்கப்புறம் 3 இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க, இழுத்துக்கோங்க, இந்த நூல் தெரியாத மாதிரி. இப்போ 2 ஊசியை சேர்த்து 1 மணி கோத்துக்கலாம். நீங்கள் கொண்டக்கடலை மாலைக்கு மஞ்சள் கலர் நூல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நூல் தெரியாது. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே போல் ஒரு கொண்டக்கடலை 2 கொண்டக்கடலை இதே போல் ஃபுல்லாக மாலை போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மாலை தான். நான் கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். மாலை கொத்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மாலை. இப்போ இதில் வெறும் ஒரு 10-15 கொண்டக்கடலை கோத்துட்டு நம்ம லென்த்துக்கு தகுந்த மாதிரி கோத்துட்டு அதை நம்ம முடிச்சு போட போகிறோம். அவ்வளோதான், கொண்டக்கடலை மாலை ஈஸியாக முடிச்சிட்டோம். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சாமிக்கு போடும்போது நம்ம கொண்டக்கடலை மாலை டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.